இப்போ கொஞ்சம் அது வதங்கி வரும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னாக்கா டக்குன்னு கீரை ரொம்ப குறைஞ்சிடும். நம்ம உப்பு போடும்போது அது உப்பு ஜாஸ்தி ஆகிடும். பின்ன உங்களுக்கு கலர் வேணும், கலர் மெயின்டைன் பண்ணோன்னாக்கா அந்த க்ரீனிஷாக வேணும்னா கொஞ்சம் சுகர் இல்லைனாக்கா இது சோடா கூட போட்டுக்கலாம். ஆப்போ சோடா கொஞ்சம் போட்டுட்டோம்னா கலர் மெயின்டைன் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கீரை நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் கீரை எடுத்து வச்சுடுங்க. சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் முட்டையை அடிச்சுட்டு இதில் நடுவில் ஊற்றி வேக விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 முட்டையை அடித்து ஊற்றிருக்கேன். இந்த கீரை அளவுக்கு இது போதும். இப்போ இந்த கீரையோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நம்மளுடைய முருங்கைக்கீரை முட்டை மசாலா ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் கரம் மசாலாவும் தூவிட்டோம்.